Hi, hello, vanakkam. Exercise 2.6 10th sum. A brick staircase has a total of 30 steps. The bottom steps require 100 bricks. Each successive steps require 2 bricks less than the previous step. How many bricks are required for the topmost step? How many bricks are required to build the staircase? ஓகேவா, ஒரு ஸ்டேர்கேஸ் ஒரு ஏணிப்படி மாடிப்படி கட்டுறதுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு இருக்கா? 30 ஸ்டெப் இருக்கா. பாட்டம் ஆஃப் த ஸ்டெப்னா ஸ்டார்டிங் முதல் ஸ்டெப்பு கட்டுறதுக்கு தேவையான பிரிஸ்க்கு செங்கல் எத்தனையா? 100 செங்கல் தேவையா. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெலாம் செங்கல் வந்து நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ குறையுது? 2 குறையுது. குறையிறதுனால நாங்கள் -2 போட்டுக்கிட்டேன். மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்குது? 30 படிக்கட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னதுன்னா, டாப்மோஸ்ட்டு ஸ்டெப்ஸில் இருக்கிற டாப்மோஸ்ட் ஸ்டெப்பு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் எத்தனை அதான் கண்டுபிடிக்கணும். அதாவது T30 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மொத்த படிக்கட்டு கட்டி பிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை செங்கல் யூஸ் பண்ணுறாங்க. இதான் இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ என் தெரியுது, ஏ தெரியுது, டி தெரியுது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து T30, செகண்ட் ஒன் வந்து S30. T30 டிஎன்குரிய ஃபார்முலா என்னது? A + n - 1 × D. ஸோ எல்லா வேல்யூமே தெரியும். ஏ வந்து என்னது? 100. N30ல 29 × D வந்து -2. அப்போ 100 - 2 9 18 -58 சப்ராக்ட் பண்ணால் 42. அப்போ 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் எத்தனை அப்படின்னா 42 செங்கல் தேவை. அடுத்தது மொத்தம் எத்தனை செங்கல்? S30. அகெயின் n/2 × 2a + n - 1 × D. n வந்து 30 / 2 2 × 100 + 29 × -2. 30 / 2 × 200 - 58. இதை சப்ராக்ட் பண்ணால் 50 × 200 - 58. சரி, 200ல 10ல் 8 போனால் 2 9 5 போனால் 4 142. இதை மல்டிப்ளை பண்ணால் 2130. இது 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் அப்போ S30 = 2130. ஃபஸ்ட்டு டாப்மோஸ்ட் படிக்கட்டு டாப்மோஸ்ட் ஸ்டெப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 42 bricks ஆர் நீடட். டோட்டல் ஸ்டெப் கேஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கு தேவையான bricks எத்தனைன்னா 2130 2130 செங்கல் தேவை. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியல 2.6ல் 12th சம்மு. 12th சம்முனா நமக்கு வந்து இந்த சம் இருக்குல்ல, எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னது? ஃபைண்ட் த சம். எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மாதிரி அதில் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். டேர்ம்ஸுங்கிற வார்த்தை கொடுத்துருந்ததுன்னா இது வந்து என்னது? என் ரெப்ரசென்ட் பண்ணுது. ப்ளஸ் போட்டு நம்பர்னா அது எல் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான். அந்த சம்மில் எல்லாமே நம்பர்ஸ். இது எல்லாமே என்னவா இருக்குது? வேரியபிளாக இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ S12 தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எஸ்எம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஏயும் தெரியணும், டியும் தெரியணும். ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்மு, டி மட்டும் கால்குலேட் பண்ணணும். டி வந்து என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 3a - 2b / a + b minus a - b / a + b. ஃப்ராக்ஷனில் இருந்தாலுமே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ஸோ நியூமரேட்டர் மட்டும் சப்ராக்ட் பண்ண போதும் ஃப்ராக்ஷன் ரூல்ஸ் படி. அப்போ a + b காமன் எடுத்தோம் அப்படின்னா 3a - 2b - a + b. இப்போ 3aல ஒரு a போச்சுன்னா 2a, இங்கே 2bல ஒரு b போச்சுன்னா -b / a + b. இதுதான் நமக்கான d. அடுத்தது எஸ்என்குரிய ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் S12 கிடச்சிருக்கு. அப்போ S12 = 12 / 2 n/2 × a + l யூஸ் பண்ண முடியாது. n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். 12 × 2 கட் கொடுத்தா 6. 2 × a வந்து என்னது? a - b / a + b ப்ளஸ் n வந்து 12. அப்போ 12 - 1 11 × d வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? 2a - b / a + b. இந்த சம்மில் ஒரே அட்வர்டைக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். 6 வெளியில் இருக்கட்டும். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணால் 2a - 2b
plus 22a minus 11b divided by a plus b. இந்த பையும் கூட்டணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 is equal to இங்கே 2a இருக்குது, 22a இருக்குது, அப்போ 24a ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் 2b இருக்குது, 11b இருக்குது, மைனஸ் 13b டிவைடட் பை a ப்ளஸ் b. இதுதான் S12ஓட 24a minus 13b. இதுதான் S12 ஆன்சர். S12 is equal to 6 into இந்த 6 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. நம்ம இல்லை 6 into 24a minus 13b divided by a plus b. இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். சம்ம ஏபின்னு இருந்தாலுமே கால்குலேஷன் ஈஸியானது தான். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எக்ஸசைஸோட லாஸ்ட்டு சம்மு.